ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேனே, தேங்க்யூண்ணே. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணோம் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சுருக்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து, பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர். அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்பில், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன். அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல், பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும். இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவா நம்ம பண்ணுறோம் எல்லாம் சொல்லிவிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நான் கலைகிட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னு. இவர்கிட்ட ஃபஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் கலைகிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். இன்னும் அடுத்த இது இருக்குது, சேயோன் இருக்குது. அதில் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐயில் வந்து அவர் படத்தை பார்த்துட்டு, தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை இது. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐயில் போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன். நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னேன் மகேந்திரன் சார்கிட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டேரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் கமல் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தார் சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்ணுறதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ளே எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன்.